கரூரில் போய் இங்கே ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படி என்ன செந்தில் பாலாஜி பற்றி பேசினாரு, என்ன பேசினாரு, இங்கே ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவரை பற்றி தெரியாதா, அவர் அமைச்சராகவே இல்லையே, அவ்வளோதான். எல்லோரும் விஜய் சூப்பர்னா நம்மளும் சூப்பர் சொல்லிடணும் அப்படின்னு இருக்கிறது. இது எல்லாமே விஜயை காலி பண்ணுற வேலை. சூப்பர் சூப்பர் சூப்பர்ன்ட்டு அப்படியே பண்ணுங்கள், அருமையாக பண்ணுறீங்க, வேறு லெவலுங்க, நீங்கள் பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியே இதுன்னு. ஆனால் உண்மையிலேயே திமுக பயந்துருக்கு. இன்றைக்கி இவர் என்ன டிஃபேம் பண்ணுறாங்க, திரிஷா கூட ஷார்ட்டட் பிளேட்டில் போனார், இங்கே பிரச்சாரத்துக்கு போகும்போது சரக்கு வாங்கிட்டு போகிறாரு. அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு நிகழ்வு குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்துலிஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். விஜயினுடைய பிரச்சார யோகம் ஒரு பேட்டர்ன் நமக்கு தெரிஞ்சிச்சு. அவர் டைரக்ட் அட்டாக் முதலமைச்சரை நோக்கி பண்ணுறாரு. மந்திரிகள் யாருமே, அதுவும் அமைச்சர் திரு காந்தி அவர்கள் ஓப்பனாகவே சொல்லிட்டார், எங்களுக்கு இப்போ தான் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சு, நாங்கள் பேசக்கூடாது அப்படின்னு. ஆனால் அவரை தாக்குவதற்கு எல்லாருமே மறைமுகமாக நேரடியாக, அது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப கேவலமாக இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டார். அவருடைய பேட்டன் இப்போ இங்கே சென்னை பிரச்சார பிளான் பண்ணார், இப்போ கரூர் நோக்கி போகிறார். இதுதான் இப்போ பேட்டன் இருக்க போது. இனி வருங்காலத்தில் இந்த பரப்புரை ரொம்ப ஹீட் ஆகுமா? விஜய்க்கு எதுவுமே தெரியாது. யார்கிட்டயா கொடுத்து எழுதி வாங்கிட்டு வந்து ஒப்பிக்க சொல்லுவாங்க. அதில் டெம்ப்ளேட் வார்டுகள் தான் இருக்கும். கூடுதலாக அந்த மாவட்டத்தில் இருக்கிற விஷயங்களை அந்த மாவட்ட செயலர் கூப்பிட்டு கேட்பாங்க. அவன் ரேஞ்சுக்கு எங்கள் காலேஜில் இந்த சிலபஸ் இல்லை, இங்கே சிப்பத்துக்கு 40 ரூபா வாங்குகிறாங்க, இவர் இதை எடுத்துக்கிட்டு மை டியர் சிஎம் சார் 40 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, என்ன சொல்கிறீங்க, உங்கள் காலேஜில் உங்கள் யூனிவர்சிட்டியில் இந்த சிலபஸ்லாம் இருக்காங்களா, இந்த ஆஸ்பத்திரியில் பிரசவ டாக்டரே இல்லை, இப்படியே உருட்டிட்டு அப்படி மேல் வாட்சா வச்சுட்டு, சென்னையில் சொல்லுவாங்கள்ல மேல் வாட்சான்னு, அந்த மேல் வாட்சா வாசிச்சுட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பார். கரூரில் போய் இங்கே ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படி என்ன செந்தில் பாலாஜி பற்றி பேசினாரு, என்ன பேசினாரு, இங்கே ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவரை பற்றி தெரியாதா, அவர் அமைச்சராகவே இல்லையே, அவ்வளோதான். அது ஒரு டீகோட் பண்ணுவாங்க. இவர் அமைச்சர்னு அவர் சக்கரபாணியை சொன்னாரா, இல்லாட்டி அமைச்சராக இல்லாத செந்தில் பாலாஜி சொன்னாரா, இல்லை இவர் தப்பாக சொல்லிட்டார் செந்தில் பாலாஜி அமைச்சர் நினச்சிக்கிட்டார், இப்படிலாம் டீகோடு நடக்கும். அதனால் வாரம் இந்த காதலா ஓவியம் மாதிரி ஒவ்வொருத்தரும் உட்காந்து ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இவர் மக்களுடைய பிரச்சனைகளை தொட்டு பேசுகிறதுக்கு தயார் இல்லை. அதில் பல லாப நஷ்டங்கள்லாம் இருக்குது. மக்கள் பிரச்சனைகளை தொட்டு பேசுகிறதுக்கும் தெரியாது. ஏன்னா எழுதி கொடுக்குறவர் ஒருத்தர், அவர் எழுதி கொடுத்ததை கொண்டு வந்து இவங்க திருத்தினுக்கிறாங்க. மண் அரிப்பா அப்படிலாம் ஒன்று இருக்காது, மீன் தான் கடலில் இருக்குது, ஆமாம் அப்போ மீன் அரிப்புன்னு மாற்று அப்படின்னு மீன் அரிப்புன்னு மாற்றுறது, இவர் அதை பார்த்துட்டு மீன் அரிப்புன்னு படித்து பேசுகிறது, இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் இவர் என்னைக்கு மக்கள் பிரச்சனையை தொட்டு பேசுகிறாரோ அன்றைக்கி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஊடகங்கள்லாம் வச்சுக்கிட்டு அதில் இந்த மாதிரி டீகோட் பண்ணுறது. நான் வாழ்நாளிலேயே திருவாரூரில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்க்கல, திருவாரூர் தேர் கூட இவ்வளோ பெரிய கூட்டம் வரல, திருவாரூர் தேர் கூட்டத்தில் பார்த்துருப்பாங்களா சொன்னவங்க. அப்போ இந்த மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இது திருச்சியை விட இதில் கூட்டம் கம்மி. நாகையில் நாகையில் பெரிய அளவு கூட்டம் இல்லை. இன்னொன்று கூடுற கூட்டம் 30,000 40,000. இந்த 40,000 வச்சுட்டு 70 தொகுதி வரைக்கும் விஜய் வெல்வார்னு உருட்டுறவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் இவர்கள் எல்லோரும் என்ன மாயையில் இருக்காங்க என்னன்னு தெரியல. எல்லோரும் விஜய் சூப்பர்னால் நம்மளும் சூப்பர் சொல்லிடணும் அப்படின்னு இருக்கிறது. இது எல்லாமே விஜயை காலி பண்ணுற வேலை. சூப்பர் சூப்பர் சூப்பர்ன்ட்டு அப்படியே பண்ணுங்கள், அருமையாக பண்ணுறீங்க, வேறு லெவலுங்க, நீங்கள் பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியே இதுன்னு. ஆனால் உண்மையிலேயே திமுக பயந்துருக்கு. ஏன்னா இப்படி உருட்டில் பிரிகிற ஓட்டு கூட இவங்க ஓட்டு தான்ற பயம் இருக்குது. அதனால் இவரை டிஃபேம் பண்ணுற வேலையை பண்ணுவாங்க. டிஃபேம்ன்றது அது சொல்கிறேன்ல, எம்ஜிஆர் காலத்துலேருந்து எம்ஜிஆர்லேருந்து எல்லோரும் பண்ணாங்க. இன்றைக்கி இவர் என்ன டிஃபேம் பண்ணுறாங்க, திரிஷா கூட ஷார்ட்டட் பிளேட்டில் போனார், இங்கே பிரச்சாரத்துக்கு போகும்போது சரக்கு வாங்கிட்டு போகிறாரு. ஏன்னா இவங்களாம் அதிமுக முன்னால் ஒரு பெண் நிர்வாகி கேரவனில் ஒரு நடிகை கூப்பிட்டு போகிறார், அப்படி கூட போட்டோங்க, என்னங்க போட்டோங்க, என்னப்போ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கு. போட்டோ என்னப்போ அவருடைய தனிப்பட்ட விஷயம் தானே. இல்லை இவங்களாம் ராமர்களாக எல்லோரும் ராமர்களாக இருக்காங்களா நான் கேட்குறேன். இல்லை இவங்க எல்லாம் டீடோட்லரா, யாருமே மது அருந்த மாட்டாங்களா? விஜய் மட்டும்தான் மது அருந்துற இதுவா? விஜயகாந்த் சொன்னாங்க தெரியுமா, இப்படியே போதையில் இது பண்ணுவார், சொன்னவரே பெரிய மது போதைக்கு ஆளானவர். அவர் சொல்கிறாரு, கீழே உட்கார தண்ணி வண்டிங்கெல்லாம் சிரிச்சு நிற்குது, என்னடா நம்மளும் தான் தண்ணி அடிப்போம், எல்லோரும் தான் தண்ணி அடிப்போம். விஜயகாந்த் மொடா குடிக்காரனாக காமிச்சாங்க. அப்போ இருக்கா ஜெயலலிதா முதல் கொண்டு பேசினாங்க.
அப்போ அவரே கேட்டார் ஊற்றி கொடுத்தீங்களான்னு கேட்டார். அதனால் பட் அவருக்கு வந்து ஹெல்த் கம்ப்ளைண்ட், நர்வஸ் ஸ்ட்ரோக் இருந்துச்சு, அதனால தான் அவர் அப்படி அப்புறம் ஆனால் அதை வந்து அதை பிளான் பண்ண வடிவேல் முதற்கொண்டு அவர் மது அருந்திட்டு போதையில் இது இப்போ எப்படி பேசுவார் அப்படி பேசுவார் முதற்கொண்டு பேச கலைஞர் முதற்கொண்டு கீழே உட்காந்து கைத்தட்டி சிரிச்சின்றதுலாம் இன்றைக்கும் காணொலி இருக்குது. அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு நடந்திருக்கு டிஃபேம், பெண்ணுன்றதை வச்சே நடந்திருக்குது. சசிகலா ஜெயலலிதா உறவே கொச்சப்படுத்தி பேசினதெல்லாம் நடந்திருக்கு. இப்போவும் பாருங்கள், உதயநிதி சில விஷயங்களில் ரொம்ப மோசமாக பேசுகிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டிஃபேம் பண்ணுறதுடைய ஒரு வகை. இப்போ விஜய் சரக்கு பாட்டில் வண்டிக்குள்ளே எடுத்துகிட்டு போனார். இன்னொன்று இது வந்து முன்ன பாத்ரூம் சோத்தில் எழுதுனா இப்போ ட்விட்டரில் எழுத ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஒன்று போட்டாலே கெட்ட வார்த்தையில் வந்து திட்டுறான். உள்ளே போய் பார்த்தா 10 ஃபாலோவர் 15 ஃபாலோவர் 200 அசைன்மெண்ட்டு. தமிழில் கூட திட்ட வரல, தங்கிலீஷில் தான் திட்டான். இந்த காலம் அந்த மாதிரி காலம். அதனால் நீங்கள் சொன்ன அந்த பெண்மணி எல்லாமே நடிகை கூட்டு போகணும்னு போட்டோம். என்ன இப்போ விஜயுடைய அரசியல் எப்படி இருக்குது அதான் மேட்ரு. அதை தான் பேசுகிறோம். விஜய் குடிக்கிறாரா அதெல்லாம் தேவையில்லை. விஜயுடைய அரசியல் எப்படி இருக்குது? விஜய் டேக்ஸ் கட்டாமல் ஏமாற்றிட்டாரு. இவங்கெல்லாம் எவ்வளோ வழக்குகள் எத்தனை இது உச்சநீதிமன்றமோ அதுவும் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. விஜய் இப்போ தான் உள்ளே வராப்பில் டேக்ஸு 80 கோடி ரூபா கட்டுறாராம் விஜய். இந்த 1.5 கோடி எனக்கு ஜாஸ்தி போட்டிருக்கீங்கன்னு வழக்கு போட்டிருக்காரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வழக்குடைய ஹியரிங் வருது, அவ்வளோதான். அந்த ஹியரிங்கே இது சுவன்சி ராமன் அவங்க ஒய்ஃப் இருக்காங்கள, அவங்க தான் இதுக்கு தான் வருது. இது ஒரு வழக்கு. தனக்கான நியாயத்தை கேட்டு போடுறாரு. உடனே பார்த்தியா என்ன காசுன்னு பேசினார், ஏமாத்துறாரு. இவங்களாம் அப்படியே வரும்போதே பாக்கெட் எவ்வளோ இருக்குது, இன்றைக்கி இவ்வளோ தான் கொண்டு வந்தோம்மா, வாங்க நான் பிடிங்கன்னு கொடுத்துட்டு போகிற மாதிரியும் அவர் என்னமோ அயோக்கியத்தனம் பண்ணுற மாதிரியும். எல்லாருமே 80G தான். விஜய் 80 கோடி கட்டுறாருன்னா அந்த 80 கோடிக்கான 80Gயை கிளியர் பண்ணி அந்த இதெல்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் எடுத்துருவாங்க, டிடக்ஷன். அதனால் இது அந்த மாதிரி இது இன்னும் நடக்கும். விஜய்க்கு இன்னும் ட்ராவல் பண்ணுவாங்க, இதோட மோசமாலாம் வரும். அதெல்லாம் தாங்கி பிடிச்சி நிற்கணும், பதில் சொல்லணும். நல்ல ஆட்சி நம்மகிட்ட தான் குடிக்கிறான்னு கேட்கணும். ஆட்சியா பதில் அடி கரெக்டாக இருக்கும். இவர் எங்கே? உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.